திருக்குறளை அச்சிட்டு சான்றிதழ் சர்ச்சையில் சிக்கிய ஆளுநர் மாளிகை. தமிழக ஆளுநர் ரவி கடந்த ஜனவரி மாதம் கோவையில் நடைபெற்ற உலக திருக்குறள் மாநாட்டை தொடங்கி வைத்தார். அம்மாநாட்டில் திருக்குறள் குறித்து விரிவாக பேசினார் ஆளுநர் ரவி. இந்த நிகழ்ச்சி தமிழக இளைஞர்களையும் மாணவர்களையும் ஊக்குவிக்கும் நோக்கில் ஆளுநர் மாளிகையில் நடத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த தொடரின் 18வது பதிப்பில் ஆளுநர் மாளிகையில் பாரதம் மற்றும் 13க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த தமிழ் வம்சாவழி எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், சொற்பொழிவாளர்கள் மற்றும் புரளவர்கள் உள்ளிட்ட 250 தமிழ் அறிஞர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக எண்ணி துணிக என்ற பெயரில் சிறப்பாக செயல்பட்ட மருத்துவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா கடந்த 13ஆம் தேதி நடைபெற்றது. தமிழக ஆளுநர் ரவி கலந்து கொண்டு சீரிய முறையில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு விருதுகள் வழங்கினார். ஆளுநர் வழங்கிய விருதில் இடம்பெற்ற தவறான திருக்குறள் வாசகங்கள் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஆளுநர் வழங்கிய விருதில் திருக்குறள் என்ற பெயரில் இடம்பெறாத வாசகத்தால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. 944வது திருக்குறள் என்று பதிவிட்டு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. விருதுகளில் இடம்பெற்ற திருக்குறள் குறித்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகின. புகைப்படங்கள் இணையதளத்தில் பரவிய நிலையில் விருதுகள் திரும்ப பெறப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தவறு சரி செய்யப்பட்டு விருதுகள் திரும்ப அழைக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இல்லாத திருக்குறளை விருதுகளில் இடம்பெற செய்த சம்பவம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழின் செம்மை, கவிதை நயம், ஒளி அழகு ஆகியவற்றை உலகிற்கு எடுத்துக் காட்டுகிறது. தனிநபர், சமூகம், அரசியல், பொருளாதாரம், கல்வி, குடும்பம் என அனைத்து தளங்களையும் உள்ளடக்கி உலக பொதுமறை என புகழப்படுகிறது. இவ்வளவு தனித்தன்மை பெருமைகளை பெற்ற திருக்குறளை அவமதிக்கும் விதமாக தவறான திருக்குறளை இடம்பெற்றிருப்பதாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேசிய மருத்துவ தின விழாவில் வள்ளுவர் எழுதிய 1330 குறள்களில் இல்லாத ஒன்றை திருக்குறள் என அச்சிட்டு விருது வழங்கப்பட்டது தொடர்பாக தமிழக ஆளுநர் மாளிகை தரப்பு விளக்கம் ஒன்றை அளித்துள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் தேசிய மருத்துவ தினத்தையொட்டி கடந்த 13ஆம் தேதி மருத்துவர் தின விழா நடந்தது. விழாவில் ஆளுநர் ரவி கலந்து கொண்டு பேசும்போது, கோவிட் பெருந்தொற்று இந்தியா முழுவதும் பெரும் உயிரிழப்பை ஏற்படுத்திய போது தங்களது உயிரையே பணயம் வைத்து மக்கள் உயிரை காப்பாற்ற முனைந்தவர்கள் மருத்துவர்களே. மருத்துவர்கள் வீட்டை விட்டு விலகி குடும்பத்தினரிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட சூழலில் வசித்து சேவையில் ஈடுபட்டார்கள். அவர்களது சேவை சாதாரணமானதல்ல, அது ஒரு மகத்தான தியாகம். பண்டைய இந்திய வாழ்க்கை முறை 100 ஆண்டுகள் வாழ்க்கை தரக்கூடியதாக இருந்தது. நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் நான் நேரில் பார்த்த 100 வயதை கடந்தோர் இயற்கையோடு ஒத்த வாழ்க்கையை ஒன்றித்து வாழ்கின்றனர். அதுவே சான்று என ஆளுநர் ரவி பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஆளுநரின் எண்ணி துணிக மருத்துவ ஆளுமைகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடந்தது. இதில் பங்கேற்றவர்களுக்கு நினைவு பரிசு ஆளுநர் மாளிகை சார்பில் வழங்கப்பட்டது. இதன் பிறகு மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கும் மருத்துவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அதில் 944வது திருக்குறள் என செருக்கறிந்து சீர்மை பயக்கும் மறுப்போடு மண்ணுஞ்சொல் மேல்வையப்பட்டு என்பது அச்சிடப்பட்டு அதற்கு கீழே திருவள்ளுவர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தற்போது சர்ச்சையாகி தமிழறிஞர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், திருவள்ளுவர் எழுதிய 1330 குறள்களில் ஆளுநர் மாளிகை குறிப்பிட்ட குறளை எப்படி தேடினாலும் கிடைக்காது. ஏனென்றால் அப்படி ஒரு குறளே இல்லை என்பதுதான். இந்த நிலையில் இன்று மீண்டும் ஜியு போப் மொழிபெயர்ப்பு திருக்குறள் ஆன்மீக நூல் என சர்ச்சையை விடாமல் எழுப்பிவிட்டுள்ளார் ரவி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற திருக்குறள் மாநாட்டில் பேசிய ஆளுநர் ரவி, திருக்குறள் ஆன்மீகத்தை கற்பிக்கிறது. திருக்குறள் ஆக சிறந்த படைப்பு, ஆன்மீகமும் ஆழ்ந்த சிந்தனைகளையும் கொண்ட புத்தகம். அது நமது பாரத நாட்டின் பெருமை கொண்ட ஒன்று. ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறும் ஒரு நூல்தான் திருக்குறள். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் வேண்டுமென்றே தவறாக மொழிபெயர்த்துள்ளார். ஆதி பகவன் என்றால் முதன்மை கடவுள் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதனை ஜியு போப் தவறாக மாற்றி மொழிபெயர்த்துள்ளார். திருக்குறளை அரசியலுக்காக ஒரு சிலர் தவறாக பயன்படுத்துகின்றனர் என பேசியிருக்கிறார். ஆளுநரின் இந்த பேச்சும் மீண்டும் சர்ச்சையை கிளப்பிவிட்டுள்ளது. மேலும் பழநெடுமாறன், வெங்கடேசன் MP ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.